ஸோ இன்டர்நெட்ல பயங்கர ஃபேமஸா இருக்கிறது யாரோட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் பிரியங்கா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த நபர் பத்தி தான். ஸோ ஒரே வாரத்துல ரெண்டு சிறந்த ஜோடி, அதாவது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சின்ன திரை வட்டாரங்கள்ல கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிற அமர் பாவனி ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். யாரு? அமர் பாவனி அண்ட் விஜய் பிரியங்கா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒன்னாவே வந்து கல்யாணம் நடக்குது அப்படிங்கறதுலாம் ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா அவங்க வட்டாரத்துல எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப வருடமாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தோ கல்யாணம் அப்ப கல்யாணம் நாங்க பண்ணிக்கவே மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த அந்த தம்பதிகள் ஒரு வழியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி விஜய் பிரியங்காவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட லைஃப் பத்தி பல பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள பத்தி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு தருணம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய கல்யாணம் இப்ப முடிஞ்சிருக்கிறது. ஸோ டிஜே வசியை தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க வந்து பெரிய ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்றாங்க. அண்ட் இவர் வந்துட்டு ஒரு கம்பெனி பிரைவேட்டா நடத்திட்டு இருக்காரு. எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதோ, ஃபெஸ்டிவல், ஒரு ஈவெண்ட், கல்யாணம் அப்படின்னு எல்லாத்துலயுமே டிஜே வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்றதுக்கு ஒரு டீமை வந்து சூப்பரா கைட் பண்ணி அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சென்னை ஈவெண்ட் ஆகட்டும், சீரியல் நிறையத்துக்கு வந்து ப்ரொடியூசர் அப்படிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விவாதத்துல, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பிரியங்காவும் டிஜே இவரும் வசியும் வந்து மீட் பண்ணிருக்கிறாங்க. சோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. இந்த பாண்டிங் வந்து அப்படியே ஒரு காதலா மாதிரி இப்ப கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருக்கு. சோ ஓகே, சரி இதெல்லாம் பாத்துடலாம். இதுல வாழ்த்துக்கள் எவ்வளவு பேர் சொல்றாங்க, அவங்களை திட்டவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு இம்பாக்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேள்விதான், சரி ஓகே ஃபர்ஸ்ட் லைஃப் அவங்களுக்கு அப்படி போயிடுச்சு, ஏன் செகண்ட் அவங்க கல்யாணமே பண்ணிக்க கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எழுத்தும் அந்த கேள்வி அவங்களுடைய திட்டவங்ககிட்டயே கமெண்ட்ல கேட்கறவங்களும் இருக்காங்க. ஸோ இது கரெக்ட் தானே? அவங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எவ்வளவு நாள் தான் அவங்க தனிமையிலே இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு சொத்து இருக்கு, நல்லா நினைச்சது பிடிச்சது எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்ணு இருக்கணும்ல. தம்பி ரொம்ப பிடிக்கும், தம்பி கூட இருக்காங்க, கரெக்ட். அம்மா ரொம்ப பிடிக்கும், அம்மா கூட இருக்காங்க, கரெக்ட். பட் எவ்வளவு நாள் அவங்களால வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியும்? ஈவன் அவங்களுடைய பிளேஸ்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம கூட அக்கா எப்பவுமே இருக்கா அப்படின்றது ஒரு சந்தோஷமா, இல்ல அக்காக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தா நல்லா இருக்கும்ன்றது ஒரு சந்தோஷமா? கரெக்டா? அம்மாக்கு பொண்ணோட லைஃப் இப்படி இருக்கேன்றது ஒரு ஃபீல். என்னதான் அவங்க கூட இருந்தாலும் தே வில் சஃபர், ஷீ வில் சஃபர். இந்த மாதிரி இருக்கும்போது தேவ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஈவன் அவங்க ஃபேமிலி ஆகட்டும் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பி ஆயிடுது. ஆனா இவங்களுடைய விஷயம் நெகட்டிவிட்டி தான். அதெல்லாம் தூரமா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் நிறைய அவங்க ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ், அதாவது ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்னால கழுத்து பகுதிகள் ரொம்ப பெருசா வீங்க ஆரம்பிச்சிருக்கு, முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பல சிம்டம்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இதுக்கப்புறம்லாம் செட் ஆகாது, நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு வாட்டி தான் வாழ முடியும், நம்ம வந்து ரெக்கவர் ஆயிக்கணும், நம்ம இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அவங்க தம்பியோட குழந்தை பிறந்தது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுன்னு பல விஷயங்கள் நல்லபடியா மாறுச்சு. அண்ட் சடனா பாருங்க இந்த மாதிரி ஒண்ணு. ஸோ எது நடந்தாலும் நான் சொல்ல ஒரு விஷயம், அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு வாழ தெரியும். பிளீஸ் அவங்கள விட்டுறணும். நம்ம நீயா அப்படின்னு சொல்லிட்டு கருத்தெல்லாம் தயவு செஞ்சு எங்க சொல்லணுமோ எவ்வளவோ நடக்குது உலகத்துல. நீங்க பாக்குறீங்கல்ல, தப்பா நடக்கிற விஷயம் பல இருக்கு, ஒண்ணு கிடையாது சொல்றதுக்கு. அதுக்கெல்லாம் போயிட்டு விவாதம் பண்றதுல நியாயம் இருக்கு. பட் ஒருத்தவங்களோட லைஃப் வந்து ஜட்ஜ் பண்ண நம்ம யாரு இல்ல, அதை வந்து தயவு செஞ்சு திட்டலாம் வேணான்றது என்னோட ஒரு ரெக்வஸ்ட். ஸோ அவங்க பாவம் தானே, யாரா இருந்தாலும் வச்சுக்கோங்க. நம்ம வீட்லயே ஒருத்தவங்க இருக்காங்கன்னும் போது எப்படி கல்யாணம் பண்ணலாம் நம்ம பேசக்கூடாதுல்ல. போட்டோம் பாவம்ப்பா அப்படின்னா நினைச்சு விட்டுருங்க. ஸோ ஓகே, இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது விஜய் பிரியங்காவை நிறைய பேர் திட்டுறாங்கல்ல. கேட்கும் போதும் பார்க்கும் போதும் உங்களுக்கு எப்படி தோணுது? காசு இருந்தா பத்தும் நடக்கும், பணம் பத்தும் செய்யும். வயசானவர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, பேசினா ஓகே அது அவங்களுக்கே பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு என்னத்துக்கு? கரெக்டா? சரி விட்டுலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடந்துக்கிட்டு லைஃப்ல வந்து எது நடந்துச்சுனாலும் ஒரு நல்ல விஷயம் தான், நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் அவங்களுக்காக ஷுவரா வெயிட் பண்ணுங்கிறது என்னோட ஒரு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.